நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னோட நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Realme பிராண்டோட Realme 7 Pro இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன அப்படினு பார்க்க போறோம். இந்த மொபைல்ல என்ன புதுசா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme பிராண்டோட Realme 7 Pro. இது வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM plus 128GB இன்டர்னல் கொண்ட ஃபோன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 21,999 rupees. இதுக்கு பின்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா some featureலாம் கொடுத்திருக்காங்க. இது வந்து Sony 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப்ல வருது. இதோட 65 வாட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா மிரர் ப்ளூ. இதோட சார் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.73 வாட்ஸ் பை கேஜி வந்து ஹெட்டுக்கும் 0.52 வாட்ஸ் பை கேஜி வந்து பாடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம இப்ப அன்பாக்சிங் பண்ண போறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போதும் எல்லோ கலரில் கொடுக்குற Realme இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் கேஸ் அண்டு மேனுவல் கார்டு போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மொபைலை வெளில எடுப்போம். மொபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ராப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை வந்து நம்ம வெளில எடுப்போம். இந்த மொபைலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ப்ளூ அப்படின்ற Realme சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, மொபைலில் சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த மொபைலுக்கான 65 வாட்ஸுக்கு வந்து பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் தான். இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல் டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 ஸ்பீட் கொண்ட ஒரு கேபிள். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைலை பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட ஃபிசிக்கல் வாரண்டி பார்ப்போம். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஸ்பீக்கர்ஸ் போன்றவை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுறதுக்கான ட்ரை அண்டு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம். 256 வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இந்த மொபைலோட பேனல் வந்து பார்த்திங்கன்னா Gorilla Glass 3ஆல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மொபைலில் கொடுத்துருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலரில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் காண முடியும். நல்ல ஒரு கலரில் இந்த தடவை Realme எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொபைலை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே செம கிளாரிட்டியாக இருந்துச்சு. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா Android 10 தான் வந்து இயங்குது. அதோட வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் Realme வந்து பார்த்திங்கன்னா 1.0 வந்து கொடுத்துருக்காங்க. கூட சீக்கிரமே 2.0 வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 6.4 இன்ச் சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்பவே கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோலில் ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கிளாரிட்டியாக இருந்துச்சு. இந்த மொபைலோட பிக்சல் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1080x2400 கொடுத்துருக்கனால ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. இதோட சாம்பிள் வீடியோ வந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் டோட்டலாக வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 64 மெகாபிக்சல் f1.8 அப்ரோச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து f2.3 அப்ரோச்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமராவாக இருக்குது. இதோட பேலன்ஸ் இருக்கிற 2 கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ சென்சார் அண்டு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.4 அப்ரோச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல கிளாரிட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த தடவை Realme. இதோட சாம்பிள் ஃபோட்டோலாம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 1080 வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கிளாரிட்டியில் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 720G தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2x அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு கிளாக் வந்து கொடுத்துருக்கனால ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து உங்களுக்கு இருக்கும். நான் சின்னதாக வந்து ஒரு கேமிங் டெஸ்ட் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் வந்து ஆகலை. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.0 ஸ்பீடில் வந்து இந்த தடவை ரியல்மி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் சன்லைட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் பண்ண வரைக்கும் பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு, நல்லா கிளாரிட்டியாகவும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 35 நிமிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகிருமா, அந்த அளவுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மொபைலில். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 அப்படிங்கிறது 2 பேட்டரியாக வந்து இன்சைடில் வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த மொபைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 182 கிராம் தான். இந்த மொபைலில் வந்து நல்ல ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இதோட 65 வாட்ஸுக்கு சூப்பர் டாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் வந்து இந்த மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் Realme 7 Proவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.